வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்ஸ் சாப்டர் 3 verses 5 to 6. ஸோ சங்கீதம் 3வது அதிகாரம் அதில் 5, 6வது வசனத்தை பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து தாவீட் வந்து என்ன இருக்கார், இஸ் ரன்னிங் அவே ஃப்ரம் ஆப்சலோம். ஸோ இஸ் ஆன் த ரன் ஃப்ரம் ஆப்சலோம். அவரோட சூழ்நிலை வந்து அவர் என்ன பயத்தில் இருக்கிறாரு. அதுலேயும் அவர் சூழ்நிலை என்ன எதுவும் மாறலை, இன்னும் மோசமாக தான் இருக்குது. ஸோ அவர் அந்த பயத்தில் இருக்கிறார். ஸோ அவரோட எதிரிகள் வந்து உண்மையாக, அவங்க வயலன்ஸும் உண்மை, அந்த the threat of getting killed is also very real. ஸோ அந்த பயத்தில் இருக்கிறாரு. அந்த பயத்துலேயும் அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் மேலே இருக்க விசுவாசத்தை இந்த செக்ஷனில் காட்டுறாரு. அவர் மேலே இருக்க விசுவாசம், அவர் மேலே இருக்க நம்பிக்கை, அவர் மேலே இருக்க தைரியத்தை இங்கே காட்டுறாரு. அண்ட் தட் இஸ் த verse we are going to, அந்த வசனத்தை தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ Psalms chapter 3 verse 5. I lay down and slept, I awoke for the Lord sustained me. அப்படி சொல்கிறேன், I lay down and slept and I awoke for the Lord sustained me. அப்படி அடுத்த வசனத்தையும் பார்த்தீங்கன்னா, I will not be afraid of 10,000s of people who have set themselves against me all round. ஸோ 5வது வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, I lay down and slept, I woke up again for the Lord sustained me. ஸோ இங்கே வந்து நம்ம எடுக்க போகிற டேக்அவே என்னென்னா, it is our unadulterated, unfiltered faith in God. நம்ம ஆண்டவர் மேலே வச்சுருக்க அந்த முழு நம்பிக்கையை இந்த டேவிட் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவான சுச்சுவேஷனில் வச்சுருக்க மாதிரி வச்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னென்னா, நீங்கள் என்ன நினச்சிக்கலாம், நம்ம வாழ்க்கையில் வந்து எக்ஸாம்பிளோட நம்ம ரியல் லைஃப் சுச்சுவேஷனே வச்சுக்கோங்க. ஸோ ரியல் லைஃப்பில் நம்ம வந்து என்ன நினைப்போன்னா, நம்மளால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். லைக் ஐ வில் டூ எவ்ரி திங் டு த பெஸ்ட் ஆஃப் மை அபிலிட்டிஸ். ஆனாலும் அதனால தான் நான் பயப்படாமல் இருப்பேன். ஸோ வேலையில் நான் 100% கொடுக்குறேன், என் வீட்லேயும் நான் 100% கொடுக்குறேன், நான் எல்லா இடத்துலையும் 100% கொடுக்குறேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் வராது இன்னும் நினச்சிட்டு இருக்க போதும் என்ன ஆகும், அந்த நாளுமே பிரச்சனை வரும். ஸோ நம்ம அவ்வளோ எஃபர்ட் கொடுக்க போது திடீர்னு பிரச்சனை வரும்போது நம்மளுக்கு என்ன தெரியுமாகும், அந்த டிஃப்ளேட் ஆகிடும். என்னென்னா, நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேனே, ஆனாலும் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு நம்ம என்ன ஆகிடும், இவளுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ளேட்டட், நம்ம கான்ஃபிடென்ஸும் போய்டும், நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த ஆங்ஸைட்டி வந்துடும். எல்லாம் பண்ணி எதுவும் ஆகலையே, அதுக்கடுத்து என்னாகும், ஒரு ஸ்லிப்பரி ஸ்லோப் மாதிரி எல்லாம் பண்ணியும் என் வாழ்க்கையில் கெட்டதெல்லாம் வருது, அதனால் எதா பண்ணியும் பிரோஜனம் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த எஃபர்ட்டும் போடுறத நிறுத்துவோம். ஆனால் சம்திங் இங்கே டேவிட் நம்மளுக்கு என்ன காட்டுறாருன்னா, அந்த ஃபெய்த். ஸோ ஈவன் வென் யூ ஆர் கிவிங் யுவர் பெஸ்ட் அண்ட் ஈவன் இன் சச் சிச்சுவேஷன்ஸ் வென் லைஃப் ட்ராக்ஸ் யூ டவுன், அந்த ஃபெய்த்து தான் டேவிடுக்கு. ஏன்னா இங்கே டேவிட் பாருங்கள், அவர் அப்சலோம் கிட்டேருந்து ஓடிக்கிட்டு இருக்கார். அவர் தேடி என்ன சாவடிக்கிறதுக்கு ஆட்கள் 1000 பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவர் அந்த பயத்துலேயும் என்ன பண்ணுறாரு, தூங்கி ஏஞ்சி என்ன சொல்கிறாரு, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறாரு. ஏன் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார்? பிகாஸ் த லார்ட் ஹஸ் சஸ்டெயின்ட் ஹிம். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம என்ன பண்ணாலும் சில விஷயங்கள் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. லைக் நோ மேட்டர் ஹவ் ஹார்ட் வி ட்ரை, தேர் ஆர் சர்டன் திங்ஸ் தட் ஆர் அவுட் சைட் ஆர் கிராஸ்ப். நம்ம எவ்வளோ பண்ணாலும் சில விஷயங்கள் நம்ம கை மீறி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம கை மீறி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் நம்ம கை மீறி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே டேவிட் என்ன பண்ணுறாரு, அவர் எவ்வளோ முயற்சி எடுக்கிறாரு சாகாமல் இருக்கிறதுக்கு. பட் ஸ்டில் he acknowledges that certain things are beyond his grasp. சில விஷயங்கள் அவரால் பண்ண முடியாது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். என்னதுக்கு, அவரை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு. அண்ட் இஸ் அக்னாலஜிங், ஆண்டவரே என்னால் முடிஞ்சது செஞ்சாலும் இறுதியில் உங்களால் தான் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதே மாதிரி நம்மளும் எவ்வளோ முழு முயற்சியோடு இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அக்னாலஜ் ஒன் திங், எல்லாத்தையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுவேன் நம்ம வாழ்க்கையில். என்னது, நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் we cannot control every single aspect of our life. There are so many variables, so many elements, there are so many intangibles that நம்மளால் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நம்ம வாழ்க்கையில் இருக்க எல்லா சூழ்நிலையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சேயிங் இருக்குது, which is we suffer more in our imagination than in reality. ஸோ நம்மளே என்ன நினைப்போம், அதனால் இந்த மாதிரி நடந்தால், இந்த மாதிரி கெட்டதல் நடந்தால், இந்த மாதிரி நடந்தால் நம்மளே சஃபர் பண்ணிப்போம். ஆனால் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம், we should put our trust in God. அந்த சஃபரிங் இருக்குது, அந்த ஆங்ஸைட்டி இருக்கக்கூடாது, அந்த வரி இல்லாமல் we should learn to put our trust in God. ஏன்னா டேவிட் இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை இருக்கிற டேவிட், இந்த மாதிரி ஒரு ப்ரிகேரியஸ் சுச்சுவேஷன் இருக்கிற டேவிட், இந்த மாதிரி ஒரு ஸ்கேரி சுச்சுவேஷன் இருக்கிற டேவிடே என்ன பண்ணுறாரு,
he is expressing his fear. அவர் பயத்தை காட்டுறார், ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, பயத்தை காட்டி முடிச்சோன்னே ஐ புட் மை ட்ரஸ்ட் இன் காட், ஆண்டவர் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன், 1000 பேர் வந்தாலும் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்கிறார். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும், விசுவாசம் வைக்கணும். எது மேலே? த திங்ஸ் தட் வி கேனாட் கண்ட்ரோல். நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாததை நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் மேலே கைவிட்டுட்டு நம்பிக்கை இருக்கணும். அதாவது ஆண்டவருக்கு மேலே விட்டுட்டு நம்ம தைரியமாக இருக்கணும். வி ஷுட் லேர்ன் டு புட் அ ட்ரஸ்ட் இன் காட் ஓவர் திங்ஸ் தட் வி கேனாட் கண்ட்ரோல். ஓகே, ஸோ இதுதான் என்னது, காட்ஸ் ப்ராவிடன்ஸ். பிகாஸ் காட்ஸ் ப்ராவிடன்ஸ் வந்து நம்ம டைரெக்டாக தெரியும், இன்டைரக்டாக நம்ம காட் வந்து நம்மளுக்கு 1000 கணக்கான விஷயங்கள் செய்வார். தட் இஸ் ஒன் ஆஃப் தீஸ் திங்ஸ். லாட் ஆஃப் த திங்ஸ் நம்ம கண்ணுக்கு தெரியாதது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஸோ அதில் ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வைக்க அந்த கற்றுக்கணும். நம்ம we should learn to put our trust in God, especially when it comes to things that are outside our grasp, outside our realm. So that is what I want us to take away. ஒரு சின்ன prayer. Our loving Holy Father, thank you for this wonderful devotion that you given to us, Lord. Lord, I know and I have learned through David that I cannot guard myself at all times. So Lord, in moments where I need your help, and in moments that when I feel like I can do it, but still you be with me, oh Lord. Be with me throughout the day, throughout the night. Always be guarding me, be protecting me so that I don't fall, Lord. And Lord, help me and sustain me and continue to provide for me as you have done so far in my life faithfully. All of this in Christ's name I pray. Amen.